சின்ன பிள்ளை கடிக்கிற மாதிரி அவருக்கு வலிக்கவே இல்லை. இப்ப மட்டும் ரெண்டு ஓரம் அடிக்குது. அப்படியே இருக்குது. போட்டாரு பாஸ். ஆமா. இப்பவே கத்திரிக்காயில சேருது. கத்திரிக்காயும் வாழைக்காயும் போட்டு நண்டு குழம்பு செம்மையா சமைக்கிறோம். பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி. எல்லாரும் வாங்க. வெல்கம்ஸ் யூ. கொட்டிடாம கொட்டுங்க. கால ரெடியா தான்டா இருக்கும். உள்ளலாம் நல்ல ஊசி ஊசியா இருக்கு. இங்க ஒரு தட்டு எடுத்து கால அப்படியே கால் இப்படி தானே. அப்படியே இருக்கட்டும். சூங்கால மட்டும் உடைச்சு விடுறது. பெரிய காலை தனியா எடுத்துடுங்க. பெரிய போச்சு. ரைட்டு. இல்ல ரெண்டு கடுசா இருக்கு உடைக்க முடியலையே. கொடுத்துருங்க. ஒரு நண்டு உடைக்கிறதுக்குள்ள தாத்தா 3 நண்டு உடைச்சாரு. 50 நண்டு உடைச்சாப்ல. தெரியுமா? பாயர் எப்படி நம்ம பண்ணுவோம்? நாங்க நண்டு தள்ளி விடுங்க தாத்தா அந்த பக்கத்து. தள்ளி போடவாடா. தள்ளி போட. கத்தியே தேடுடா. கத்தியே தேடுடா. கம்பல்சரி வேணும். கொஞ்சம் பார்த்து தள்ளி போடுங்க. எப்படியோ உரத்துக்கு தூக்கி வச்சிடலாம் மரத்துக்கு. மணல்ல வாடனா போதும். உப்பு மசாலா எதுவுமே இல்லை. கடல் நண்டுங்கிறதுனால உப்பு கூட போட தேவையில்லை. அதான் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் நாள் சுட்டு தின்னவே. ரெண்டு நண்டு தான்டா. பத்து மல்லி கொடுங்க கூடையில தண்ணி. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் கத்திரிக்காய் ரொம்பிக்கிட்டே இருக்கேன். அள்ளி பொங்கிட்டு போடு. அது பெருசா கிடக்கு. கரைஞ்சு போயிரும்னே. எனக்கு வாய்ப்பாடலாம் அதை எடுத்தானே வாய்ப்படுத்தி கொஞ்சம் முத்தணும் நல்லா. வெயில் என்ன மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறான். கண்ணை முடிக்கிட்டு தான் போடணும். என்ன எரியுது. 5 டன்னுங்கிறது 5000 கிலோ தானே. ஒரு டன்னுங்கிறது ஆமாம். நீ தான் வேணும். சீக்கிரமா செக்கில ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய், வெந்தயம், கருவேப்பிள்ளை, சின்ன வெங்காயம், உரிச்ச பூண்டு, பச்சை மிளகாய், நறுக்குன தக்காளி, நறுக்குன கத்தரிக்காய், நறுக்குன வாழைக்காய், சென்டர்ல போடு. அப்படியே அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகாய் சாந்து,
அரைச்ச சீரகம் சோம்பு மல்லி சாந்து பச்சை தண்ணி கல்லுப்பு கடலை நண்டு ஒரு தாளை பிடிச்சிருங்க போட்டுருங்க பத்திரமா எல்லா பக்கமும் போட்டுருங்க. குழம்புக்குள்ள சிவப்பு கலர் நண்டு குழம்பு வேற 10 நண்டு போட்டோம்னா நண்டு குழம்பு வாசனை வந்துருச்சு. ஆஹா அள்ளி போட்டுரு எல்லாத்தையும். கொஞ்சம் தான் கிடக்கு பரப்பி எல்லா காலையும் போட்டுரு. எல்லாம் சேர்ற மாதிரி அப்படியே என்ன கதையா எடுத்தது. முனுக்கின மிளகு தூள் யாராது காலு பூரா மேலே பார்த்து அப்படி இருக்காங்க. ரைட் அப்படிங்க நல்லா வெயிட்டா இருக்குடா. போட்டுவிடு. பெரட் பெரட் முடிவே அடியில் சேர்த்தாள் இங்கெல்லாம் இருக்கு அடியில். அப்படி நடுவில் போடு. எங்கடா வறுத்தது கொண்டாடா. நான் இப்போ குழந்தைதானே, நானே சின்ன பிள்ளை தான். எனக்கு இன்னும் முடியோட முளைக்க விழுவாரு. ஆஹா இது பயங்கரமா இருக்கு. இப்போ அந்த சைடு நல்லா கிடைக்கும், என்ன சேர்த்து கிடைக்கும். இங்கே வரைக்கும் கிடைக்கும், இங்கே வரைக்கும் கிடைக்கும். கிடைங்க அது எடுத்து சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? சுடுதா? வாழைக்காய். ஓஹோ, நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம குடும்பத்துல 50 ரூபாய்க்கு தான் நண்டு வாங்குவாங்க. அது நம்ம குடும்பத்துல எல்லாருக்குமே பத்தாது. அதனால நம்ம வீட்டிலேயே காய்க்கிற வாழைக்காய் கத்திரிக்காய் நறுக்கி போட்டு நண்டு குழம்பு வச்சு கொடுப்பாங்க. அது அந்த நண்டோட சுவை அந்த வாழைக்காயில் கத்திரிக்காயில ஏறி அந்த வாழைக்காய் எடுத்து கடிக்கும் போது நண்டு சதையை கடிக்கிற மாதிரி அவ்வளவு சூப்பரா இருக்கும். இன்னைக்கு அதே மாதிரி வச்சிருக்கோம். சுவையும் சரி மனசுக்கும் சரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்மளை பார்க்க ஒரு அழகான குடும்பம் வந்திருக்காங்க. அவங்களும் சொல்லுவாங்க இன்னைக்கு நண்டு குழம்பு எப்படி இருக்குன்னு. தம்பி நீ சாப்பிட்டியல்ல, எப்படி இருக்கு சொல்லு. உண்மையை சொல்லணும். அந்த நண்டுகள் வறுத்தது எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்கு. சூரிகை நண்டு குழம்பு நண்டு ஃப்ரை ரெண்டுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. தாத்தாவோட கைப்பக்குவம் சூப்பரா இருக்கு. அவங்க தோட்டத்துல காலைல இருந்து உங்க கூட இருந்தது, இந்த நேரத்துக்கு வந்து சாப்பிடுறது லைஃப் எல்லாம் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்.